வணக்கம். இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் கெட்டி தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். கறியை நல்லா இது கூட நல்லா ஊறணும். அப்போ தான் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மசாலாலாம் சேர்ந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சு வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் சாப்பிடும்போது. நான் ஒரு 4 ஆழாக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 100லேருந்து 150 ml வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கருகி போக வேண்டாம். அதுக்கு முன்னாடியே பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நீல வாக்கில். அது நான் மொத்தம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கன், 4 ஆழாக்கு அரிசி, அதுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் அப்படியே முழுசாகவே சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பாத்திரம் அடி பிடிக்காத மாதிரி இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்பப்போ விட்டு விட்டு கிண்டி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டாலும் பாத்திரத்தில் அவ்வளோ சீக்கிரம் இஞ்சி பூண்டு அடி பிடிக்காது. அதனால் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது வீட்டிலே செஞ்ச மசாலா. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் பார்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், ஒரு 3 தக்காளி நல்லா பெரிய சைஸில் எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா தக்காளி நல்லா கூழாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வெந்து பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தயிரோட மசாலாவோட இதில் சேர்த்துக்கோங்க மொத்தமாக.
இதையும் நல்லா சேர்த்து பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. நம்ம இந்த மாதிரி மசாலாலாம் செய்யும் போதே பாத்திரம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அரிசிலாம் போட்ட பிறகு பிரியாணி வந்துட்டு கண்டிப்பாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மசாலா ரெடி பண்ணும்போது நம்ம வந்துட்டு பாத்திரம் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ண புதினா. அதே அளவு வந்துட்டு கொத்தமல்லியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி வந்துட்டு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுட்டு உப்பு பதம் மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வைங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போது மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 4 கப்பு அரிசிக்கு நான் வந்துட்டு 8 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு நான் பாத்திரத்தில் செய்கிறதுனால 1 கப்பு வந்துட்டு எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விடுங்க போதும். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். உப்பு கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஒரு மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்க்கக்கூடாது. இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியும் அரிசியுமா வர வரைக்கும் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட வேண்டாம். அப்படியே நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கிளறும்போது அரிசியும் தண்ணியும் ஈவனாக இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப தண்ணி அதிகமாக தெரியாது. இந்த மாதிரி கிளறும்போது நடுவில் கரண்டியை வச்சு கிளறாதீங்க. சாதம் உடஞ்சிரும். ஓரமாகவே கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு பிளேட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு அடுப்பை வந்துட்டு லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். அதாவது சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எதனா ஒரு இடிக்கிற கல்லோ ஏதோ ஒரு வெயிட் வைக்கணும். ஸ்டீம் வந்துட்டு வெளியில் போகக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட அது மேலே வச்சிங்கன்னா ஸ்டீம் வெளியில் போகாது. 10 நிமிஷம் சிம்மரில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நான். இப்போது பிரியாணி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு. இந்த சிக்கன் பிரியாணியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே செய்யக்கூடிய கரம் மசாலா வந்துட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அதை வந்துட்டு லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
முடிஞ்சால் பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.